ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஆர்ஆர்பி குரூப் டி எக்ஸாமில் சிலபஸில் இருக்க ஹியூமன் ஐன்ற டாபிக் பார்க்க போகிறோம். இதில் இருக்க ஒவ்வொரு பாயிண்ட்டுமே ரொம்பவே முக்கியமான பாயிண்ட்டு. ஒவ்வொரு பாயிண்ட்ல இருந்துமே நமக்கு கொஷின்ஸ் மாட்டோம். ஸோ நல்லா கவனிச்சுக்கோங்க. நான் சொல்கிறத கவனிச்சாலே போதும், அதுவே உங்களுக்கு மறக்காது, நல்ல ஞாபகத்தில் இருக்கும். ஓகேவா? நான் சொல்கிறத நல்லா கவனிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் கார்னியான்ற பார்ட், நம்ம ஹியூமன் ஐயோட ஃபர்ஸ்ட் பார்ட் கார்னியா. கார்னியா எப்படி இருக்கும்னா தின் அண்ட் டிரான்ஸ்பரண்டா இருக்கும். மெலிசாவும் டிரான்ஸ்பரண்டா நமக்கு தெரியும், நல்லா பார்க்கக்கூடியதாகவும், அதான் டிரான்ஸ்பரண்டாகவும் இருக்கும். அப்போ கார்னியாவோட லேயர் எப்படி இருக்கும்? தின் அண்ட் டிரான்ஸ்பரண்ட் லேயரா இருக்கும். அதோட மெயின் ஒர்க் என்னன்னா ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ். அதோட மெயின் ஒர்க் என்னன்னா நம்ம கண்ணில் படுற அந்த லைட்டை ரிஃப்ளெக்ட் பண்றது எதுனா கார்னியா தான். ஓகேவா? அது வந்து எந்த இடத்துல ரிஃப்ளெக்ட் பண்ணும்னா லென்ஸ் வழியா ரிஃப்ளெக்ட் பண்ணும். ஓகேங்களா? அந்த கார்னியால வர லைட் வந்து எந்த இடத்துல இருந்து நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும்னா லென்ஸ்ல இருந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் கார்னியா இருக்கு, கார்னியாக்கு அப்புறம் ஐரிஸ் இருக்கு, ஐரிஸ்க்கு அப்புறம் லென்ஸ் இருக்கும். அந்த லென்ஸ்ல தான் ரிஃப்ளெக்ட் அண்ட் பெண்ட் ஆகும் எங்க? நம்ம கார்னியாக்கு வர லைட். ஓகே, அடுத்து நான் பார்க்க போறோம்னா ஐரிஸ் பார்க்க போறோம். அடுத்து ஐரிஸ் பார்க்க போறோம். ஐரிஸ் வந்து செகண்ட் பார்ட். ஐரிஸ் அப்படின்றது என்னன்னா நம்மளுக்கு கலருன்னு சொல்லுவோம், கலர்டு சர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நம்மளோட ஐ பால் இருக்குல்ல, அந்த ஐ பாலுக்கு நடுவுல நமக்கு ஒரு கருவிழி தெரியும் பிளாக் கலர்ல. அதுக்குள்ள இருக்கிறது வந்து இன்னொரு பிளாக் கலர்ல தெரியும், அது வந்து பியூப்பிள். அப்போ கொஞ்சம் பெருசா இருக்க பிளாக் கலர் வந்து ஐரிஸ், அதுக்குள்ள இருக்கிறது வந்து பியூப்பிள். இன்னும் கரெக்டா சொல்லணும்னா நம்ம வந்து ப்ளூ கலர் ஐஸ், கிரீன் கலர் ஐஸ், பிளாக், ப்ரௌன், இந்த ஐஸ்லாம் நம்ம நார்மலா பார்ப்போம். அந்த கலர் தெரியுது இல்ல, அந்த இடம் தான் வந்து ஐரிஸ் அப்படின்னு சொல்றோம். அதனாலதான் ஐரிஸ்ன்றது ஒரு கலர்டு சர்ஃபேஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? இது எதனால கலரா இருக்குன்னா அதுக்கு ஒரு பிக்மெண்ட் தேவை. அது என்ன பிக்மெண்ட்னா மெலனின் பிக்மெண்ட். மெலனின் பிக்மெண்ட் இருக்கிறனாலதான் ஐரிஸ் வந்து கலரா இருக்கு. அது வந்து மெலனின் பிக்மெண்ட் அதிகமா இருந்துச்சுன்னா அது பிளாக் அண்ட் ப்ரௌன் ஆகும், கொஞ்சம் கம்மியா இருந்துச்சுன்னா ப்ளூ அண்ட் கிரீன் ஆகும் இருக்கும். ஓகேங்களா? அப்ப ஐரிஸ்ன்றது கலர்டு சர்ஃபேஸ். அந்த ஐரிஸ்க்கு கலர் இருக்குல்ல, அந்த ஐ பால்ல இருக்க கலருக்கு என்ன காரணம்னா ஐரிஸ், அதுல இருக்க மெலனின் பிக்மெண்ட் தான் காரணம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது வந்து அந்த ஐ பால்குள்ள, அந்த ஐரிஸ்குள்ள இருக்கிறது தான் பியூப்பிள். அந்த பியூப்பிள்குள்ள என்ட்ராகிற லைட்டோட அமௌண்ட்டை வந்து அதுதான் வந்து கரெக்ட் பண்ணி அனுப்பும். ஓகேங்களா? அமௌண்ட் ஆஃப் லைட்டை இதுக்குள்ள போறது, பியூப்பிள்குள்ள போறத இந்த ஐரிஸ் தான் வந்து கண்ட்ரோல் பண்ணும். அது எப்படி கண்ட்ரோல் பண்ணும்னா ஒரு கேமரா அப்பச்சர் மாதிரி கண்ட்ரோல் பண்ணும். ஒரு கேமராவில் நம்ம எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுவோம், அது மாதிரி அந்த கேமரால நம்ம அட்ஜஸ்ட் பண்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்றது எதுனா ஐரிஸ். ஓகேங்களா? பியூப்பிள்குள்ள போற லைட்டை கேமரா மாதிரி அட்ஜஸ்ட் பண்றது எதுனா ஐரிஸ். ஓகேங்களா? அடுத்து தேர்டு என்ன பார்க்க போறோம்னா பியூப்பிள் பார்க்க போறோம். பியூப்பிள்ன்றது என்னன்னா அதான் அந்த ஐரிஸ்க்கு சென்டரா இருக்கிறது தான் பியூப்பிள். பியூப்பிளோட மெயின் ஃபங்க்ஷன்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா டிம் லைட்ல பியூப்பிள் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும். ஏன்னா நமக்கு டிம்மா இருக்கும்போது அங்க என்ன பொருள் இருக்குன்னு நமக்கு தெரியாது. ஸோ அதை நம்ம நல்லா பார்க்கணுன்றதுக்காக பியூப்பிள் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும். இதே நல்ல பிரைட்டான லைட்ல இருக்கும்போது பியூப்பிள் வந்து சுருங்கும். ஏன்னா நமக்கு நல்லா தெரியும், அதனால வந்து பியூப்பிள் வந்து சுருங்கும். ஓகேங்களா? அப்போ ரெண்டு ஃபங்க்ஷன்ஸ் நடக்குது. டிம் லைட்ல எக்ஸ்பேண்ட் ஆகும். இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா சூரிய ஒளியை பார்க்கும்போது என்ன ஆகும்? சுருங்கும். அதான் கான்ட்ராக்ட் ஆகும். சூரிய ஒளியை பார்க்கும்போது நம்ம கண்ணு கூசும், ரொம்ப பிரைட்டா இருக்கனால கான்ட்ராக்ட் ஆகும். இதே ஒரு டிம்மா, இப்போ சூரிய ஒளியை பார்த்துட்டு வீட்டுக்குள்ள வரும்போது நமக்கு டிம்மா இருக்கும். அப்ப அந்த டிம் சர்ஃபேஸை பார்க்கும்போது அது வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும். ஓகேங்களா? இதான் பியூப்பிளோட முக்கியமான ஃபங்க்ஷன்ஸ். அது இல்லாம பியூப்பிள் தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா பாத்வே. எதுக்கு பாத்வே? ரெட்டினாக்கு போகும். ரெட்டினான்றது என்னன்னா விழித்திரை. அந்த விழித்திரையில லைட்டு பட்டாதான், ரிஃப்ளெக்ஷன் நடந்தாதான் நமக்கு முன்னாடி இருக்க பொருள் தெரியும். அப்போ அந்த லைட்டு எது வழியா ரெட்டினாக்கு போகுதுன்னா அந்த பியூப்பிள் வழியா தான் போகுது. ஸோ அதான் ஒரு பாத்வே. அடுத்து ஃபோர்த் பார்ட் என்னன்னா சில்லேரி மசில்ஸ். ஓகேங்களா? சில்லேரி மசில்ஸ்ன்றது என்னன்னா நம்மளோட ஐ லென்ஸ் இருக்கும். நம்மளோட ஐல என்ன லென்ஸ் இருக்குன்னு தெரியுமா? நம்ம ஐல இருக்கிறது வந்து கான்வெக்ஸ் லென்ஸ். ஓகேங்களா? அந்த லென்ஸை ஒரு இந்த பக்கம் அந்த பக்கம் ரெண்டு பேர் பிடிச்சிருக்காங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படி பிடிச்சிருக்கிறது தான் எதுன்னு சொல்றாங்கன்னா இந்த சில்லேரி மசில்ஸ். அப்படி பிடிக்கிறதுனால லென்ஸை வந்து விரிவாக்கும் சுருக்கும். அப்படி விரிவாக்கும் போது நமக்கு அந்த ஆப்ஜெக்ட் வந்து இப்போ கொஞ்சம் தூரத்துல இருக்குன்னா இப்போ வந்து கொஞ்சம் விரிவாக்கணும்னா அந்த ஆப்ஜெக்ட் தெரியும். இதே ரொம்ப கிட்டக்க இருந்ததுன்னா நம்ம அந்த லென்ஸை சுருக்குனாதான் நமக்கு அந்த ஆப்ஜெக்ட் தெரியும். ஸோ அந்த வேலையை பார்க்கறது எதுன்னு சொல்றாங்கன்னா சிலேரி மசில்ஸ். இட் ஹெல்ப்ஸ் டு சேஞ்ச் த ஃபோக்கல் லென்த் ஆஃப் த ஐ லென்ஸ். நம்ம ஐ லென்ஸோட ஃபோக்கல் லென்த்தை
சேஞ்ச் பண்ணி நமக்கு அந்த பொருளை தெளிவா காட்டுறதுக்கு யூஸ் ஆகுறது தான் என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா சிலேரி மசில்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ரொம்பவே முக்கியமான ஒரு பாட்டு என்னது ரெட்டினா. ரெட்டினால தான் கோன்ஸ் அண்ட் ராட்ஸ் இருக்கும். நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ரெட்டினானா ரெட்டின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெட்டி கிட்ட தான் கோனும் ராடும் இருக்கும். ரெட்டி ஒரு ரவுடி, அவர்கிட்ட தான் கோன்ஸும் ராட்ஸும் இருக்கும். அப்போ கோன்ஸும் ராட்ஸும் எதுல இருக்குன்னு கேட்டாங்கன்னா நம்ம ரெட்டினான்னு சொல்லணும். அது ஒரு பிளாக் சர்ஃபேஸா இருக்கும். ஓகேங்களா. ரெட்டினா வந்து பேக் பின்னாடி இருக்க ஒரு சர்ஃபேஸ். ஓகேங்களா. பின்னாடி இருக்க ஒரு சர்ஃபேஸ். அது இப்போ நம்ம ஹியூமன் பாடியிலேயே எது ரொம்ப சென்சிட்டிவான பார்ட்னு கேட்டோம்னா நம்ம ஐயை சொல்லுவோம். அந்த ஐலயே ரொம்ப சென்சிட்டிவான பார்ட் எதுனா ரெட்டினா. ஓகேங்களா. இப்போ ரெட்டி வந்து ரொம்ப சென்சிட்டிவான ஆளு. ரெட்டி எப்படி ரொம்ப சென்சிட்டிவான ஆளு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. இப்போ நம்ம ஹியூமன் ஐல பாக்குற இமேஜ், ஒரு இமேஜ் வந்து ஸ்கிரீன்ல பட்டுச்சுன்னா அதை நம்ம வந்து ரியல் இமேஜ்னு சொல்லுவோம். ரியல் இமேஜ் எப்போயுமே இன்வெர்டடா, ஐ மீன் தலைகீழா தான் இருக்கும். ஸோ நம்மளோட கண்ணில் அந்த ரெட்டினால படுற இமேஜ் எப்படி இருக்கும்னா இன்வெர்டடா இருக்கும், ரியல் இமேஜா இருக்கும். ஓகேங்களா. அந்த ரெட்டினால தான் நமக்கு இமேஜ் ஃபார்ம் ஆகும். அப்போ நம்ம அந்த ஆப்ஜெக்ட், நம்ம பார்க்குற ஆப்ஜெக்ட் வந்து இமேஜா ஃபார்ம் ஆகுற இடம் எதுனா ரெட்டினா. ரெட்டினால 2 இருக்கும், கோன்ஸ் அண்ட் ராட்ஸ் இருக்கும். கோன்ஸ் மூலியமா நமக்கு என்ன தெரியுமா, அந்த கோன்ஸ் இருக்கிறனால தான் நம்மளால கலரை பார்க்க முடியும். இந்த கோன்ஸ் இருக்குல்ல, இந்த கோன்ஸ் இருக்கிறனால தான் நம்மளால கலரை பார்க்க முடியும். இதே இந்த ராட்ஸ் இருக்குல்ல, இந்த ராட்ஸ் இருக்கிறனால தான் அந்த கலரோட இன்டென்சிட்டியை பார்க்க முடியும். கலரோட இன்டென்சிட்டியை பார்க்க முடியும். ஓகேங்களா. கலரோட இன்டென்சிட்டியை பார்க்க முடியும். ரொம்பவே முக்கியம். இதான் ரொம்ப சென்சிட்டிவான பாட்டுன்னு சொன்னோம். ஓகேங்களா. இதான் ரொம்ப சென்சிட்டிவான பாட்டு. நமக்கு ஆப்ஜெக்ட் எப்படி தெரியும்ன்றதுக்கு ரொம்ப முக்கியம். நமக்கு ஆப்ஜெக்ட் எப்படி தெரியும், ரியலாகவும் இன்வெர்டடாகவும் தெரியும். நமக்கு ஆப்ஜெக்ட் வந்து அப்ப ரெட்டினால இருக்க ஆப்ஜெக்ட் எப்படி தெரியும் நமக்கு கேட்பாங்க. ரியல் அண்ட் இன்வெர்டடா தெரியும். ரியல் அண்ட் இன்வெர்டடா தெரியும். ஓகே. அடுத்த பாட்டு என்னன்னா நம்ம முன்கண் திரவம் பின்கண் திரவம்னு சொல்லுவோம். நம்ம கண்ணுல ஒரு ஹியூமர் இருக்கும். அக்வேயஸ் ஹியூமர், விட்ரியஸ் ஹியூமர்னு 2 ஹியூமர் இருக்கும். ஓகேங்களா. முன்கண் திரவம் பின்கண் திரவம். இதுல ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா ஐல வந்து 2 கம்பார்ட்மெண்ட் இருக்கு. ஓகேங்களா. ஐ ஹாஸ் 2 கம்பார்ட்மெண்ட். ஒன்று வந்து ஆன்டீரியர்னா முன்னாடி இருக்க கம்பார்ட்மெண்ட், ஆன்டீரியர்னா முன்னாடி இருக்க கம்பார்ட்மெண்ட், போஸ்டீரியர்னா பின்னாடி இருக்க கம்பார்ட்மெண்ட். ஓகேங்களா. இப்போ ஆன்டீரியர்ல 2 இருக்கு. ஆன்டீரியர்ல 2 சாப்டர்ஸ் இருக்கு. ஒன்று வந்து எதுல எங்க இருக்கும்னா கார்னியாக்கும் ஐரிஸ்க்கும். நான் ஃபர்ஸ்டே சொன்னேன், கார்னியா, அப்புறம் ஐரிஸ், அப்புறம் லென்ஸ். லென்ஸுக்கு அப்புறம் என்ன இருக்கும், ரெட்டினா இருக்கும். இதை நீங்க இந்த ஆர்டர் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இது ஈஸியா இருக்கும். அப்போ கார்னியாக்கும் ஐரிஸுக்கும் நடுவுல ஒரு சாம்பர், அதுக்கப்புறம் ஐரிஸ்க்கும் லென்ஸுக்கும் நடுவுல 2வது சாம்பர். ஓகேங்களா. அப்படி இருக்கும். ஆன்டீரியர்ல இருக்க 2 சாம்பர். இந்த 2 சாம்பருமே எதனால ஃபில்ட் ஆயிருக்கும்னு கேட்பாங்க. ஆன்டீரியர் ஹியூமர்னால, முன்கண் திரவத்தினால ஃபார்ம் ஆயிருக்கும், ஃபில்ட் ஆயிருக்கும். அடுத்து இருக்கிறது வந்து போஸ்டீரியர். போஸ்டீரியர்ன்றது வந்து அப்போ நம்ம இங்க பார்த்துட்டோம், என்னது கார்னியாக்கும் ஐரிஸ்க்கு நடுவில் ஒன்று இருக்கு, ஐரிஸ்க்கு லென்ஸுக்கு நடுவில் இருக்கு. அப்புறம் லென்ஸுக்கு ரெட்டினாக்கும் நடுவில் இருக்கிறது தான் போஸ்டீரியர். ஓகேங்களா. அந்த போஸ்டீரியர் அது எதனால ஃபில் ஆயிருக்கும்னா இந்த பின்கண் திரவம், விட்ரியஸ் ஹியூமர்னால இதாயிருக்கும். அந்த பின்கண் திரவத்தினால நமக்கு என்ன கிடைக்குதுன்னா நம்ம ஐ பால் பார்த்துக்கணும். அந்த பால் ஷேப் நமக்கு கிடைக்கிறது இந்த பின்கண் திரவத்தினால தான். ஓகேவா. ஐ பாலோட இது கிடைக்கிறது நமக்கு பின்கண் திரவத்தினால தான். ஓகே. அடுத்து என்ன பார்க்க போறோம்னா நம்ம கண் வந்து எந்த செல்களால் ஆனது அப்படின்னு பார்க்க போறோம். அது முக்கியமானது. என்ன செல்னா எபிதீலியல் செல்களால் ஆனது. நம்ம கண்ணுல இருக்க செல் வந்து என்ன செல்னா எபிதீலியல் செல்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்றாங்கன்னா லென்ஸ் நார்கல்னு சொல்றாங்க. ஓகேங்களா. லென்ஸ் நார்கல், லென்ஸ் ஃபைபர்ஸ்ன்னு சொல்றாங்க. அப்ப என்ன செல்களால் ஆனதுன்னா எபிதீலியல் செல்களால் ஆனது. ஓகேங்களா. அப்புறம் அது வந்து எபிதீலியல் செல்களால் ஆனது. நம்ம கண்ணு ஃபுல்லாவே புரோட்டீனால ஆனதுதான். அது என்ன புரதத்தினால ஆனதுன்னா கிறிஸ்டலின் புரதத்தினால ஆனது. இப்ப என்ன புரதத்தினால ஆனது, என்ன புரோட்டீனால ஆனதுன்னா கிறிஸ்டலின் புரோட்டீனால ஆனது. என்ன செல்களால் ஆனதுன்னு கேட்டாங்கன்னா எபிதீலியல் செல்களால் ஆனது. அடுத்து நம்ம பார்க்க போறதுன்னா ஸ்க்லீரா. ஸ்க்லீரான்றது வந்து நம்ம கண்ணுக்கு பார்க்கும்போது தெரியும், உங்களுக்கு ஒயிட் சர்ஃபேஸ் இருக்குல்ல, அதான் வந்து ஸ்க்லீரான்னு சொல்லுவாங்க. இந்த இந்த ஸ்க்லீரா வந்து ஃப்ரண்ட்ல வந்து கார்னியாவாகவும் பேக்ல வந்து ஸ்க்லீராவாகவும் ஆக்ட் ஆகும். ஒரே இதுதான் அந்த ஒயிட். அந்த ஒயிட் வந்து நம்ம ஃப்ரண்ட்ல அதோட பர்பஸ் என்னன்னா கார்னியாவாகவும், பேக்ல வந்து ஸ்க்லீராவாகவும் ஒர்க் பண்ணும். ஓகேங்களா. ஒர்க் பண்ணும். அடுத்து என்ன பார்க்க போறோம்னா அடுத்து பிளைண்ட் ஸ்பாட் அப்படின்னு ஒரு இடம் இருக்கு. அப்படின்னா என்னன்னா குருட்டு பகுதின்னு ஒரு இடத்த சொல்லுவாங்க. ஏன்னா நம்மளோட ரத்த நாணங்களும் அந்த பார்வை, இந்த ரத்த குழாய்கள், இந்த பார்வை நரம்புகள்லாம் இருக்கும்ல, இதெல்லாம் அந்த கண்ணுல வந்து எந்த ஏரியால இருக்கோ அந்த ஏரியால வந்து எந்த ஒரு ரிஃப்ளெக்டிங்குமே நடக்காது. அதனால அதை வந்து பிளைண்ட் ஸ்பாட் அப்படின்னு சொல்லுவாங்க. குருட்டு புள்ளி அப்படின்னு சொல்லுவாங்க. பிளைண்ட் ஸ்பாட்ன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த இடத்துல வந்து ரத்த குழாய்களும் நரம்புகளும் இருக்கிறனால அங்க வந்து ரிஃப்ளெக்ட் நடக்காதனால அந்த இடத்துல எதுவுமே தெரியாது. ஸோ அதை வந்து நம்ம பிளைண்ட் ஸ்பாட்னு சொல்றோம். அடுத்து என்ன ஃபார்மேஷன் ஆஃப் இமேஜ்.
இப்போ நான் ஆல்ரெடியே சொன்னேன், ரெட்டினால வந்து எப்படி தெரியும்? நமக்கு இமேஜ் வந்து ரியல் அண்ட் இன்வெர்ட்டடா தெரியும். ஓகேங்களா? ரியல் அண்ட் இன்வெர்ட்டடா தெரியும்போது, அப்போ நமக்கு கண்ணும் வந்து ஒரு விஷயத்த வந்து தலைகீழா தானே காட்டணும். பட் நம்ம கண்ணு வந்து நேரா தான் காட்டும். அப்போ நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, அதுக்காக தான் அந்த ஃபார்மேஷன் ஆஃப் இமேஜ். எப்படி அத ஃபார்ம் பண்ணுதுன்னா, அதுக்காக ஒரு பிக்மெண்ட் இருக்கு. நம்மளோட கண்ணுல வந்து 2 டைப் ஆஃப் பிக்மெண்ட் இருக்கு. ஒண்ணு வந்து ரெட்டினால் வந்து விட்டமின் ஏவையும், விட்டமின் ஏன்ற புரதத்தையும், இன்னொன்னு வந்து ஆப்சின் என்ற புரதத்தையும். இந்த 2 புரதமும் இருக்கு. இந்த 2 புரதம் தான் நம்மளோட கண்ணுல அந்த இமேஜ் இன்வெர்ட்டடா தெரியுதுல்ல, அத வந்து கரெக்ட்டா மாத்தி நம்மளோட பிரெயினோட யூஸ்னால நமக்கு அந்த இமேஜ் வந்து தெரியுது. அப்போ கண்ணுல வந்து என்ன ஒரு பிக்மெண்ட் இருக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஆப்சின் என்ற பிக்மெண்ட் இருக்கு. என்ன புரோட்டீன் இருக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா, என்ன வைட்டமின் இருக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா, ரெட்டினால் என்ற வைட்டமின் இருக்கு. என்ன புரோட்டீன் இருக்கு அப்படின்றத நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். கிறிஸ்டோன் என்ற புரோட்டீன் இருக்கு. அப்போ 3 விஷயம். கண்ணுல வந்து என்ன வைட்டமின்னா, வைட்டமின் ஏ சாப்பிடுங்க. அப்பதான் கண்ணு நல்லா தெரியும்னு சொல்லுவாங்க. அப்ப ரெட்டினால் என்ற வைட்டமின் ஏ இருக்கு. புரோட்டீன்ல வந்து கிறிஸ்டோன் என்ற புரோட்டீன் இருக்கு. என்ன பிக்மெண்ட் இருக்குன்னு கேட்டாங்கன்னா, ஆப்சின் என்ற பிக்மெண்ட் இருக்கு அப்படின்னு சொல்றேன். என்ன பிக்மெண்ட்னு கேட்டாங்கன்னா, ஆப்சின் என்ற பிக்மெண்ட் இருக்கு. ஓகேங்களா? அடுத்து என்ன பார்க்க போறோம்னா, பவர் ஆஃப் அகாமடேஷன். அகாமடேஷன்னா என்ன? நம்ம ஒரு இடத்துல வந்து கரெக்டா இருந்துக்கிறது, நமக்கு எல்லாமே கிடைக்கிறது, அதான் வந்து அகாமடேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஒரு ஒரு லென்ஸ்ல வந்து ஒரு லென்ஸ் வழியா நம்ம பார்க்குறோம். அந்த லென்ஸ் தான் நமக்கு வந்து கிட்டக்க இருக்கிறதையும் தூரக்க இருக்கிறதையும் நம்மளுக்கு பார்க்கறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அப்போ அந்த லென்ஸ் வந்து கிட்டக்க இருக்கிறதையும் பார்க்க வைக்குது, தூரத்துல இருக்கிறதையும் பார்க்க வைக்குதுன்னா, அது சம் அகாமடேஷன் அதுல பண்ணுது தானே. இந்த சிலேரி மசில்ஸ் மூலியமா நம்ம பார்த்தோம்ல, அதான் வந்து அகாமடேஷன் ஆஃப் ஐ. நம்மளால கிட்டக்க இருக்கிற பொருளையும் பார்க்க முடியும், தூரத்துல இருக்க பொருளையும் பார்க்க முடியும். அதுதான் அகாமடேஷன் ஆஃப் ஐ. ஓகேங்களா? ஐயோட ஃபோக்கல் லென்த்தை சேஞ்ச் பண்ணும். அதுக்கு எது யூஸ் ஆகுது? இப்போ நான் சொல்றேன், சிலேரி மசில்ஸ் தான் யூஸ் ஆகுது. இப்போ அது எப்படி நடக்குதுன்னா, நம்ம டிஸ்டன்ஸ்ல ஒரு பொருளை பார்க்குறோம்னா வச்சுக்கோங்களேன், அப்போ வந்து சிலேரி மசில்ஸ் வந்து விரிவடையும். சிலேரி மசில்ஸ் வந்து விரிவடையும் போது 2 பக்கமும் லென்ஸை பிடிச்சி இழுக்கும். அப்போ இழுக்கும் போது லென்ஸோட தடிமன் என்ன பண்ணும்? ஆட்டோமேட்டிக்கா குறையும். அப்போ லென்ஸோட தடிமன் குறைஞ்சிச்சுன்னா அதுக்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் ஃபோக்கல் லென்த் வந்து அதிகமாகும். ஸோ நம்மளால தூரத்துல இருக்க இதை பார்க்க முடியும். லென்ஸோட இது குறைஞ்சிச்சுன்னா ஃபோக்கல் லென்த் அதிகமா இருக்கும். அதனால நம்மளால தூரத்துல இருக்கிறத பார்க்க முடியும். இது அப்படியே வந்து தலைகீழ நடக்கும். இதுல ஆப்ஜெக்ட் வந்து கிட்ட இருக்கும்போது அப்ப சிலேரி மசில்ஸ் வந்து பிடிச்சி இழுக்காது, சுருங்க வைக்கும். சுருங்க வைக்கும்போது லென்ஸோட தடிமன் என்ன இருக்கும்? பெருசா இருக்கும். அப்ப பெருசா இருக்கும்போது ஃபோக்கல் லென்த் வந்து கம்மியா இருக்கும். அதனால கிட்டக்க இருக்கிறத இது பண்ண முடியும். அப்ப இதுல நீங்க 2 விஷயம் ஞாபகம் வைக்கணும். லென்ஸோட தடிமன் வந்து அதிகமா ஆச்சுன்னா ஃபோக்கல் லென்த் வந்து கம்மியாகும். ஃபோக்கல் லென்த் கம்மியாகும் போதுதான் பொருளை வந்து நம்மளால தெளிவா பார்க்க முடியும். ஓகேங்களா? அப்ப தூரத்துல இருக்க பொருளுக்கு ஃபோக்கல் லென்த் வந்து அதிகமாகும், கிட்டக்கல இருக்க பொருள்ல வந்து ஃபோக்கல் லென்த் வந்து கம்மியாகும் நமக்கு தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது இல்லாம இப்ப என்ன பார்க்க போறோம்? அடுத்து நம்ம பார்க்க போறது ஃபேர் பாயிண்ட் அண்ட் நியர் பாயிண்ட். ஃபார் பாயிண்ட் என்னன்னு சொல்லியிருப்பாங்கன்னா, நமக்கு தூரத்துல இருக்கிறது. ஓகேங்களா? அப்ப தூரத்துல இருக்கிறது நம்ம என்ன பார்க்க முடியும்னா, இன்ஃபினிட்டி வரலும் நம்ம பார்க்கலாம். கிட்டக்க இருக்க பாயிண்ட் எப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா, அப்ராக்சிமேட்லி 25 சென்டிமீட்டர். அப்போ நம்ம கண்ணு கிட்ட வச்சு பார்த்தோம்னா நமக்கு எந்த பொருளுமே தெரியாது. அதனால கண்ணுல இருந்து கொஞ்சம் ஃபாராவே வைக்கணும். அப்போ நம்ம பக்கத்துல எதை பார்க்க முடியும்னா, இந்த அளவுல இருந்தா பார்க்க முடியும்னா ஒரு 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 25 சென்டிமீட்டராவது இருக்கணும். இதே ஃபார் தூரத்துலனா அதுக்கு நம்ம அளவு சொல்ல முடியாது. ஸோ இன்ஃபினிட்டி. அடுத்து இது ரொம்ப முக்கியம், பெர்சிஸ்டன்ஸ் ஆஃப் விஷன். ஓகேங்களா? பெர்சிஸ்டன்ஸ் ஆஃப் விஷன் அப்படின்னா என்னன்னா, இப்போ 1/16 செகண்டுக்கு அதுக்கு கம்மியா ஒரு பொருள் நகர்ந்துட்டு போகுதுன்னா, இல்ல ஒரு ஒரு ஃபிலிமே பாக்குறீங்க, அது வந்து 1/16 செகண்டுக்குள்ள ஒரு இமேஜ்ல இருந்து இன்னொரு இமேஜுக்கு கன்வெர்ட் ஆகி போய்கிட்டே இருந்துச்சுன்னா, அங்க நம்ம என்ன இமேஜ் பார்த்தோன்றத நம்ம பிரெயினுக்கு ஞாபகம் இருக்காது. அப்போ நம்ம பிரெயினுக்கு ஞாபகம் இருக்கணும்னா, அந்த அது வந்து 1/16 செகண்டுக்கு மேலேயாவது இருக்கணும், இல்ல 1/16 செகண்டாவது இருக்கணும். அப்பதான் நம்மளோட அந்த இமேஜோ இல்ல அந்த ஒரு இதையோ நம்மளால பிரெயினால ஞாபகம் வச்சுக்க முடியும்.